முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டவர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது. இதில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 2 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதேபோல் மா. சுப்பிரமணியன், PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அமைச்சர்களின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன.